நான் என்ன கேட்குறேன், சாடை அறியாதவன் சர்வ முட்டாள். நீங்கள் யார் இப்போ? யாரை விமர்சிக்கிறாரு? விஜய் தானே விமர்சிக்கிறாரு, தமிழக வெற்றி கழகத்தை தானே விமர்சிக்கிறாரு. பேர் சொல்லி கட்சியினுடைய பேர் சொல்லி விமர்சி. அந்த அளவுக்கு பயம் இருக்குல்ல உங்களுக்கு? பேரை சொல்ற அளவுக்கு சொல்லுங்க பாப்போம். அந்த நிலை எப்போ வரும்? விர்ச்சுவல் வாரியர்ஸ் முடிச்சு விட்டுருவாங்க உங்களை. அதெல்லாம் நீங்க யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். பேர் சொல்றதுக்கு தயங்குறீங்கல்ல, பேர் சொல்லிட்டா பெரிய பிரச்சனையாயிடும் யோசிக்கிறீங்க. உங்களுடைய தூக்கத்தை விக்கிரவாண்டி வி சாலையில் ஒரு மாநாடு நடத்தும் போது நீங்க தொலைச்சிட்டீங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. இன்னைக்கு அவரை நோக்கி மட்டும்தான் உங்களால பேச முடியும், வேற என்ன இருக்க முடியும்? உங்களுடைய பிம்பம் என்ன, கட்டமைப்புகள் என்ன, அதை பார்த்தீங்களா? பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. யாரு? எடப்பாடி. யாரை நோக்கி? தாவேக்கா கொடியை நோக்கி. இது இங்க அத்தனை அசைவுகளும் நகர்வுகளும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி மட்டும்தான் இருக்குன்னு சொல்றேன். அவங்க சொல்றாங்க, ஆனா தமிழக வெற்றி கழகம் எதுவும் சொல்லலையே. தமிழக வெற்றி கழகத்துக்கு நீங்க தேவையில்லை, அதனால உங்களுக்கு எதுவும் பதில் சொல்லலை. இந்த பொதுக்குழு தலைவர் தளபதி அவர்கள் நடத்தின மறுநாளே உதயநிதி அறிவிச்சார் பார்த்தீங்களா, எல்லாரும் தேர்தல் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு. 7 மாசத்துக்கு முன்னாடி எப்போவாது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு இந்த ஐவர் குழு போன்ற ஒரு குழு இது வரைக்கும் தமிழக வரலாற்றில் அமைக்கப்பட்டிருக்குதா? தேர்தல் நேரத்தில் கடைசி 1 மாசத்துக்கு முன்னாடியெல்லாம் கூட்டணி மாறின வரலாறுகள்லாம் நம்ம பார்த்தது இல்லையா? சீமானை ஆதரிச்சு தான் தமிழக வெற்றி கழகத்தை நிலைநிறுத்தணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை. 70 ஆண்டுகள் கட்சிகள் உங்களுக்கே வைத்த கலக்கிக்கிட்டு தானே இருக்குது. இன்னைக்கு அன்டெஸ்டட் ஓட்டடுன்னு சொன்னவர்கள் அத்தனை பேர் இன்னைக்கு இத்தனை சதவீத ஓட்டுகள் நிச்சயமாக அவருக்கு இருக்குன்றதை பதிவு பண்ணக்கூடிய காணொலிகளை பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். விவசாயிகளையும் நெசவாளர்களையும் சந்திப்பதற்காக ஒரு மக்கள் உள்ளரங்கு கூட்டத்தை இங்கே காஞ்சிபுரம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் திட்டமிடுதல் போட்டு நாளை காலை 11 மணிக்கு தொடங்குவதாக. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழக வெற்றி கழக ஆதரவாளரான திரு ஜலீல் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நாளைக்கு காஞ்சிபுரத்தில் உள் அரங்க மீட்டிங் வந்து ரெடி பண்ணி மக்கள் சந்திப்பு இருக்கு. கிட்டத்தட்ட 2.5 மாதம் அப்படிக்கிட்ட தாண்டி ஒரு மீட்டிங் வந்து விஜய் சார் மக்கள் கிட்ட வந்து நடக்கிறாங்க. இந்த மீட்டிங்க்கு 2000 பேர்கிட்ட தான் பெர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட என்ன பர்பஸுக்காக இது நடக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் விளக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து பேசலாம். இல்லை, பர்பஸ்க்காக நடத்துறது ஒன்றும் கிடையாது. தொடர்ச்சியாக ஒரு மக்கள் சந்திப்பு நிகழ்வு நடத்திக்கிட்டு இருந்தார். இடையில வந்து கரூர் சம்பவம் போன்ற ஒரு துயர சம்பவங்கள் ஏற்பட்ட பிறகு அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கும் கரூர் மக்களை சந்திக்காமல் வேறு எந்த பொதுக்கூட்டங்களோ கட்சி நிகழ்ச்சிகளோ மக்கள் சந்திப்புகளோ நிகழ்ச்சிகளோ தொடர மாட்டேன்னு ஆல்ரெடி அவர் சொல்லியிருந்தார். அதே போல் கரூர் மக்களை சந்தித்தார். அதன் பிறகு பொதுக்குழு நிகழ்வு நடத்தியிருக்கிறாரு. அதன் பிறகு இருக்கக்கூடிய கட்சி நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ மக்கள் சந்திப்புக்கான உள்ளரங்க நிகழ்வு இப்போ இந்த SOS வந்து வெயிட்டிங்கில் இருக்கு இல்லையா, SOP வந்து வெயிட்டிங்கில் இருக்கு இல்லைங்களா, அது வந்து வர வேண்டியது இருக்குது. அது போக இப்போதைக்கு நடத்தக்கூடிய கூட்டங்கள் இந்த மாதிரி உள்ளரங்கெல்லாம் நடத்தலாம்ன்ற ஒரு திட்டமிடுதலோட விவசாயிகளையும் நெசவாளர்களையும் சந்திப்பதற்காக ஒரு மக்கள் உள்ளரங்க கூட்டத்தை இங்கே காஞ்சிபுரம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் திட்டமிடுதல் போட்டு நாளை காலை 11 மணிக்கு தொடங்குவதாக இருக்குது. இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த விவசாயிகள் நெசவாளர்கள் இவங்க தான் மேஜராக வந்து இருக்க போகிறாங்க. அவங்களுடைய பிரச்சனைகள் குறித்து பேசுகிறதுக்கா? அவன் வேறு எதுக்காக அவங்க வருவாங்க? அவங்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காகவும் அவங்க பிரச்சனைகளுக்கான ஒரு பதிலை கொடுப்பதற்குமான ஒரு மீட்டிங்காக தான் இருக்குது. இப்போ இந்த காஞ்சிபுரத்தில் இந்த ஒரு மீட்டிங் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா சார்? ஃபஸ்ட்டுன்றதெல்லாம் இல்லை, தொடர்ச்சியாக ஒரு மக்களை சந்திச்சுக்கிட்டு இருந்தார். இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு மாற்றமான ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தணும். இந்த கூட்டத்தை சமாளிக்கக்கூடியதுக்கு அதான் இந்த நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. அதுக்கான உரிய நடவடிக்கை வந்ததுக்கு பிறகு ஒரு தெளிவான அறிக்கை வந்ததுக்கு பிறகு அது வழிகாட்டுதலின் பேரில் அந்த கூட்டங்கள் நிச்சயமாக நடக்கும். அது வரைக்கும் இப்போ மக்களை சந்திப்பதற்காக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது கட்சி நிர்வாகம். ஓகே, 2000 பேர் தான். ஆமாம். இப்போ டிசம்பர் 4ஆம் தேதி வந்து மறுபடியும் அனுமதி கேட்டிருக்காங்க மக்களுடைய சந்திப்புக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து கேள்விப்படுறோம். அதுக்கு அனுமதி எந்த வகையில் இருக்குது? இப்போ அதனுடைய நிலை என்னவா இருக்குது சார்? இல்லை, 3ஆம் தேதி வந்து கார்த்திகை தீபம்ன்றதுனாலையும் 6ஆம் தேதி டிசம்பர் 6 வருது இருக்குது. அதுக்காக காவல்துறையினுடைய எண்ணிக்கைகள் குறைபாடுகளாக இருக்குது. போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய முடியாதுன்றதுனால அவங்க தரப்பு இதை எடுத்து வச்சுருக்காங்களே தவிர்த்து வேற ஒன்றும் நிராகரிப்பதற்கு வேற என்ன காரணமும் கிடையாது. அதுக்கான முறையான தேதியை மறுதேதியிட்டு தமிழக வெற்றி கழகம் வேறு எந்தெந்த தேதியெல்லாம்
ஃப்ரீயாக இருக்குன்றத காவல்துறையிட்ட கேட்டுட்டு மறு தேதி குறிப்பிட்டு கொடுக்கும். இப்போதைக்கு மறுபடியும் அந்த மக்கள் சந்திப்பு டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதே எடுத்துக்கலாமா, இல்லை முன்னதாகவே டேட் சேஞ்ச் ஆனால் நடக்குமா? அப்படியெல்லாம் இல்லை, நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த மக்கள் சந்திப்பு தானே. இல்லை வெளியில் அவுட்டோரில் நான் அந்த மாதிரி கேட்குறேன். இல்லை இப்போ எப்படியோ சந்திக்கக்கூடிய மக்களை தானே சந்திக்கிறாரு. வெளியில் வந்துட்டு அவர் பதட்டத்தை ஏற்படுத்துறாருன்றத சொல்கிறாங்க. ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பு குறைபாடுகள் அது இது 1000 காரணங்கள் சொல்கிறீங்க. 1000 காரணங்கள் சொன்னாலும் இப்போவும் சந்திக்கக்கூடியது மக்களை தானே சந்திக்கிறாரு. விவசாயிகளாக நெசவாளர்களாக இருந்தாலும் இந்த மண்ணின் மைந்தர்கள் தானே அவங்க. இப்போ இந்த மக்கள் தானே அவங்கள தானே சந்திக்கணும். அதை தானே சந்திக்கிறாரு. இது மக்கள் சந்திப்பு இல்லாமல் எப்படி எடுத்துக்க முடியும்? அது தலையங்கமே மக்கள் சந்திப்பு உள்ளரங்கு சந்திப்புன்னு தானே கொடுத்துருக்குறாங்க. அதனால இது மக்கள் சந்திப்பு தான். தாவேக்காவை குறித்து யாராவது ஆதரவு கருத்துக்கள் பேசும்போது அவங்களுக்கு ஆதரவு கொடுக்காம போகிறது அப்படிங்கிறது இப்போ கட்சிக்குள்ள ஒரு மைனஸாக இருக்கும். இப்போ சமீபத்தில் கேட்பதற்கு உண்டான காரணம், கரூர் சம்பவம் நடந்தப்போ மன்சூர் அலிகான் வந்து ஒரு ஆதரவு கருத்து வந்து கொடுத்திருந்தார் விஜய் அவர்களுக்கு. அது அந்த டைமில் கொஞ்சம் பேசும் பொருளாகவும் இருந்தது. தற்பொழுது வந்து மன்சூர் அலிகான் வந்து என்னுடைய ஆதரவு அப்படிங்கிறது டிஎம்கேவுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தார். இதில் என்ன ஒரு கேள்வினா, மன்சூர் அலிகான் அப்படிங்கிற கேரக்டருங்கிறத எடுத்துருவோம். XRY எந்த மாதிரியான ஒரு நபராகவும் இருக்கட்டும், அரசியல் சார்ந்தோ சினிமா சார்ந்தோ யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்க நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம சைட்லேருந்து ஏதாவது ஒரு ஆதரவு கொடுத்துருந்தா அவங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது தொடர்ச்சியாவோ இல்லை எலெக்ஷன் வரைக்குமாவது நம்ம கிட்ட வந்து நிற்கும். எதுவுமே அந்த நேரத்தில் பேசாமல் போனதுனால அவங்களுடைய ஆதரவு மாறுதோ? இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் வந்து ஒரு நபராக அவருடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கிறார். இந்த மாதிரி பல ஆயிரக்கணக்கான பேர் அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காங்க. நல்லா பார்க்க முடியும். புரியுதுங்களா? அப்போது வந்து யாராக இருந்தாலும் கரூர் சம்பவத்தினுடைய கருத்துக்கள் பாதிக்கப்பட்ட மக்களே அந்த கருத்துக்கள் எல்லாம் எப்படி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, எப்படி சொன்னாங்கன்றது எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். ஒரு கட்சியை நான் ஆதரிப்பேன் அப்படின்றத அவர் வந்து அவருடைய தனிப்பட்ட உரிமை கருத்து, அதுக்கு யாரும் எந்த பதிலும் நீங்கள் சொல்லிட முடியாது. புரியுதுங்களா? ஒருத்தர் பேசுகிறாங்கன்றதுக்கு எல்லாமே அவங்கள எல்லாமே இவங்க நமக்காக பேசிட்டாங்க, இவங்க நமக்காக பேசிட்டாங்கன்றது இல்லை. அப்போ வந்து என்னென்னா ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா அது சரியாக தவறான்றதை கோடிட்டு காட்டுறாங்க. அது இந்த சம்பவம் சரியாக தவறா அதை தான் நீங்கள் பார்க்கணும், அதை தான் எடுத்துக்கணுமே தவிர்த்து பேசினவர் இன்னைக்கு திமுகவை ஆதரிக்கிறாருன்றதை எடுத்துக்க முடியாது. அவர் யாரை வேணால் ஏற்றுக்கலாம். இது ஜனநாயக நாடு. யாருக்கான ஏற்கனவே திமுகவை எதிர்த்தெல்லாம் போட்டிட்டு இருக்கிறாரு. புரியுதுங்களா? இது ஜனநாயக உரிமை. அது திமுகவுக்கு இப்போ ஆதரவுக்காரம் நீட்டுறாரு. நமக்கு ஒருத்தவங்க ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம ஃபோன் பண்ணி ஒரு நன்றியோ இல்லை ஏதோ ஒரு முறையில் வந்து இல்லை நன்றி சொல்லலன்னு மன்சூர் அலிகான் உங்கள்கிட்ட சொன்னாரா? இல்லை, எதுவுமே சொல்லலை. அப்புறம் அவருடைய நிலைப்பாடு மாறினதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அதாவது இப்போ நன்றி சொல்லிட்டாருன்னா மன்சூர் அலிகான் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணுவார்னு கிடையாது. தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய யாரா வேணாலும் இல்லை, அதுதான் சொல்றேன். தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய ஒரு அளவில் ஒரு திட்டமிட்டு நடத்தக்கூடிய, இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆணி வேற புடுங்கி எரியக்கூடிய அளவுக்கு ஒரு வல்லமையோட தமிழக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் புரட்சியும் உண்டு பண்ணுவதற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஒரு சாதாரண ஒரு இடத்துல இருந்து வரக்கூடியது அல்ல. இங்க தமிழகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அத்தனை கட்சிகளும் எங்களுக்கு எத்தனை சீட்டுன்னு தான் இது வரைக்கும் கேட்டிருக்குது. 100 ஆண்டுகள கட்சியாக இருந்தாலும் காங்கிரசனுடைய நிலைப்பாடு அதுதான். இங்க இருக்கக்கூடிய கட்சியில இப்போதைக்கு ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில சீமானா கூட 14 ஆண்டுகள் போராட்டத்துக்கு பிறகு என் தம்பி வந்தா கூட்டணிக்கு நான் போவேன்னு சொன்னாரா இல்லையா? கொண்ட கொள்கையில ஒரே இடத்துல நிற்கக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். ஆதரவு சக்திகளுக்கும் தன்னோட சப்போர்ட்டை கொடுக்கலாமே. யாருக்கு? டிவிக்கு சார்ந்து பேசக்கூடியவங்களுக்கு. இல்ல, நான் நிறம் மாறி பேசக்கூடியவர்களுக்கு எந்த சக்தியும் கொடுக்க முடியாது. திமுகவை எதிர்த்துட்டு இன்னைக்கு பங்காளின்னு சொல்லக்கூடியது அவர் தானே. சங்கிகளை சகத்தோழன்னு சொன்னது நீங்க தானே. உங்கள்ட்ட என்ன நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? அதனால அதெல்லாம் வந்து இவருக்கு கொடுக்கணுன்ற எந்த ஒரு தேவையும் இல்லை. சீமானை ஆதரிச்சு தான் தமிழக வெற்றி கழகத்தை நிலைநிறுத்தணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை. 70 ஆண்டுகள் கட்சிகள் உங்களுக்கே வைத்த கலக்கிக்கிட்டு தானே இருக்குது. இன்னைக்கு அன்டெஸ்டடுன்னு சொன்னவர்கள் அத்தனை பேர் இன்னைக்கு இத்தனை சதவீத ஓட்டுகள் நிச்சயமாக அவருக்கு இருக்குன்றத பதிவு பண்ணக்கூடிய காணொலிகளை பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். மக்கள் இன்னைக்கு யார் பக்கம் இருக்கிறான்றதை பார்க்கறது தானே செய்கிறோம். என்னதான் கரூர் துயர சம்பவத்தில் ஓடி போய் நீங்கள் நின்னாலும் அதன் பிறகு அவர்கிட்ட வந்துட்டு இப்போ அவரை சந்திக்க முன்னாடி அந்த கரூர் மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்குன்றத ஒட்டுமொத்த காணொலிகளும் பார்க்க தானே படுது. அத்தனை அரசியல் ஆய்வாளர்களும் உடைய பேச்சுக்களும் அத்தனை பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் யாருக்கு ஆதரவாக இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்க, கரூராக இருக்கட்டும், நாமக்கல்லாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த தமிழக மக்களாக இருக்கட்டும், யாருக்கான ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்கன்றத தெள்ள
தெளிவாக பார்க்க தானே முடியுது. இதுதான் மக்களுடைய பிரைமரி ஃபோர்ஸ், முதன்மை சக்தின்னு சொல்லப்படுது. அவரை இன்னைக்கு எந்த விதத்திலையும் மக்கள் எந்த இடத்துலையும் மறுக்கல, ஏற்கக்கூடாதுன்றதை நினைக்கல. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக உங்களுக்கு வந்து நிற்கக்கூடியவருக்கு 54 வருஷ கட்சினாலும் சரி, 70 ஆண்டுகள் கட்சினாலும் சரி, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலா மிகப்பெரிய ஒரு பிம்பமா வந்து நிற்கக்கூடியது, சிம்மாசனமா இருக்கக்கூடியது அவர் தான். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் வருபவர்களுக்கு பங்குன்னு சொன்ன ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தானே. தமிழக வரலாற்றிலே இது வரைக்கும் எந்த கட்சி சொல்லிச்சு? விசிகாவும் நாங்க அந்த நிலைப்பாட்டுல தான் இருக்கிறோம். எந்த நிலைப்பாட்டுல? ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் இல்லையே. ரவிக்குமார் முந்தா நாள் என்ன சொன்னாரு? முந்தானத்து அதே விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் நாங்க இன்னமும் அந்த நிலைப்பாட்டுல தான் இருக்கோம். இன்னமும் அந்த நிலைப்பாட்டுல இருக்கிறோம். இப்ப அந்த நிலைப்பாடு தேவையில்லை. 2026லயா? ஆமா, அவர் சொல்லியிருக்காரு ஏற்கனவே. இன்னமும் ஆட்சியிலும் ஆதவ அர்ஜுனா அவர்கள் எதை பேசி அங்க இருந்து வெளில வந்தாரு? இதை பேசி தானே வந்தாரு. உங்களுடைய கட்சி கொள்கை இல்லாம அதை அவர் பேசினார். அண்ணன் ஆதவ அவர்கள் பேசினார்ல, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும், அதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கைன்னு சொன்னார்ல. அவர் ஒரு துணை பொதுச் செயலாளர் தானே, சொல்வதற்கான அதிகாரம் இருக்குல்ல. இன்னைக்கு உங்களுக்கு சங்கத்தமிழன் பேசிக்கிட்டு இருக்கிறாருல்ல, தடுத்து நிறுத்துங்க. யாரோ ஒரு ஏதோ ஒரு ஊர்ல இன்னும் ஒருத்தரை வந்து கட்சியில இருந்து கட்சிக்கு விரோதமா பேசினாருன்னு சொல்லிட்டு நீங்க இன்னைக்கு தூக்குனீங்கல்ல, சங்கத்தமிழனை தூக்குங்க. ஏன் தூக்க மாட்டீங்க? அப்ப அவரை பேச வச்சு அழகு பார்க்குதா விடுதலை சிறுத்தைகள் கட்சி? என்ன சொல்ல வருது? இப்போ ரவிக்குமார் சொல்றதுல முரண்படுறாரு அண்ணன். திருமா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும்னு கேட்கிறாரா இப்போ அண்ணன்? என்ன பேட்டி கொடுத்திருக்கிறாரு? விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், நாங்க இன்னமும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கோம், அந்த நிலைப்பாட்டிலேருந்து எதுவுமே மாறல. அப்ப ரவிக்குமார் அதுக்கு கட்சிக்கு எதிரான ஒரு கொள்கையா கொடுத்திருக்கிறாரு, நாங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்க மாட்டோம்னா அப்ப அவருக்கு மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுங்க. முந்தா நாள் சொன்னார்ல ரவிக்குமார், இன்னைக்கு திருமானன் சொல்லியிருக்கிறதா சொல்றீங்கல்ல. அப்ப ரவிக்குமார் அண்ணன் மேல கட்சி ஒழுங்கு நடவடிக்கை பாயுமா பாயாதா? அப்படி இப்ப பாயலைன்னா அன்னைக்கு ஏன் அவர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் மீது பாஞ்சுது? அப்ப இங்க இந்த இடத்துல ஜனநாயகம் கேள்விக்குறியாகுது. யாரால கேள்விக்குறியாகுது? இந்த இப்ப திமுகவனுடைய நிலைப்பாடுனால தான். திமுகவை பத்தி தான் நான் என்ன சொல்றேன், விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சிகளை பேசுங்க. கூட்டணியில இருக்கிறதுனால இவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி ஆகுதோ? யாருக்கு? வேற என்னவா இருக்கும்? ஓப்பன் மேடையில ஓப்பன் ஸ்பீக்கா கொடுத்தாரு அண்ணன் திருமா அவர்கள். எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு அதுதான், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும்ன்றது தான். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழல்கள்ல நாங்க அதெல்லாம் எதிர்பார்க்கல. திமுகவோட தான் கூட்டணி தொடரும். அப்ப கட்சி கொள்கை எதுவானாலும் பரவாயில்ல, திமுகவை தூக்கி நிறுத்துவது மட்டும்தான் விடுதலை சிறுத்தைகளுடைய தலையாய கடமையா இருக்குது. இப்போ இன்னைக்கு கூட திமுக காங்கிரஸ் அந்த கூட்டணி ரிலேட்டபிளா 5 பேர் கொண்ட ஒரு குழு வந்து போட்டிருக்காங்க, அந்த கூட்டணி ரிலேட்டபிளான ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக. அதுக்கு சிதம்பரம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், அரச புரசலான பேச்சுக்கு இந்த மீட்டிங், அந்த குழு அப்படிங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி வைக்குது அப்படிங்கிற மாதிரி. அரச புரசலான பேச்சு அப்படின்னா அந்த திமுக காங்கிரஸினுடைய கூட்டணிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, கூட்டணி முறிவு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணி ரிலேட்டபிளான விஷயத்துக்கு இந்த மீட்டிங் அமைச்சது அப்படிங்கிறது காங்கிரஸ் தாவேகாவை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால அமைக்கப்பட்ட ஒரு மீட்டிங்கா, இல்லை உண்மையிலேயே அங்கே எதுவும் பிரச்சனைகள்? 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே பூத் லெவல் ஏஜெண்ட் போட்டது, புரியுதுங்களா? திமுகவை சொல்கிறேன், பூத் லெவல் ஏஜெண்ட் போட்டது, தேர்தல் முகவர்கள் கூட்டம் நடத்தினது, அதுக்கு அடுத்தடுத்து தொடர்ச்சியான சந்திப்பு, இந்த பொதுக்குழு தலைவர் தளபதி அவர்கள் நடத்தின மறுநாளே உதயநிதி அறிவிச்சார் பார்த்தீங்களா, எல்லாரும் தேர்தல் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு. தேர்தல் வேலை இப்போ ஆரம்பிச்சிட்டாங்களா? இதை இந்த 6 மாதம் 7 மாதத்துக்கு முன்னாடி எப்போவாவது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு இந்த ஐவர் குழு போன்ற ஒரு குழு இது வரைக்கும் தமிழக வரலாற்றில் அமைக்கப்பட்டிருக்குதா? தேர்தல் நேரத்தில் கடைசி 1 மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் கூட்டணி மாறின வரலாறுகள்லாம் நம்ம பார்த்தது இல்லையா? திமுக அண்ணா அறிவாலயத்துக்கு போயிட்டு வந்து அதே காரில் விடுதலை சிறுத்தை அலுவலகத்துக்கு வராமல் அண்ணன் திருமா அவர்கள் அதிமுக அலுவலகத்துக்கு போய் கையெழுத்து போட்டு ஒப்பந்த அறிக்கை போட்டு வாங்கிட்டு வந்ததெல்லாம் மறந்துட்டோமா? நடந்ததா இல்லையா? அண்ணா அறிவாலயத்துக்கு போயிட்டு தேர்தல் தேதியை அறிவிச்சாச்சு, கூட்டணி அறிவிக்கணும், எத்தனை சீட்டுன்றது நிலுவையில் இருக்கு. திமுக அறிவாலயத்துக்கு பேசிட்டு அங்கேருந்து நேராக லாய்ட்ஸ் ரோடு போயிடுச்சு காரு. அங்கே போய் நாங்கள் அதிமுகவோட தான் கூட்டணின்னாரு. அண்ணா அறிவாலயத்திலிருந்து அதிமுக அலுவலகம் போகிற வரைக்கும் தான் கூட்டணியினுடைய கொள்கை நிலைப்பாடுகள். இப்போ டிவிகேங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்து இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபட்டு இருக்கிறதுனால திமுகவினுடைய தேர்தல் வேகம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிருக்குன்னு சொல்ல வரீங்க? எல்லா கட்சிக்குமான தேர்தல் வேகம் அதிகரிச்சிருக்குது. எடப்பாடியார் அவர்கள் போலியா 1 வருஷமா என்னன்னு சொல்லி போறாரு, மண்ணை காப்போம் மக்களை மீட்போம், மக்களை நோக்கிய பயணம் அப்படிங்கிற, அதான் மண்ணை காப்போம் மக்களை மீட்போம்னு ஒரு பயணத்துல அவர் போய்கிட்டு இருக்கிறாரு. பிஜேபி ஒரு பயணம் போயிட்டு இருக்குது.
இதில் விடுதலை சிறுத்தை காங்கிரஸ் ஒரு கட்டமைப்பை, திமுக உங்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் நான் அவர் போய்கிட்டு இருக்கிறாரு. இப்போ தொடர்ச்சியாக இப்படி ஒரு கட்டமைப்புகளுக்கு போவதற்கான காரணம் என்னவா இருக்கும்னு ஒரு நெறியாளராக நீங்கள் சொல்லுங்கள். இப்போது அதிமுக போகிறதுக்கு உண்டான காரணம் தொடர் தோல்விகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாஜகவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அண்ணாமலை இருந்த டைம்ல எண்மண் எண் மக்கள் யாத்திரை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தாங்க. அதனுடைய அடுத்த தலைவர் நயினார் நாகேந்திரன் அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்காங்க. திமுக ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தல் வேலைகளை ஆரம்பிப்பதற்கு உண்டான காரணம் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா அடுத்த முறையும் எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து செயல்பட்டு இருக்காங்க. இந்த முறையில் தான் ஒவ்வொரு கட்சிகளும் அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறதாக தான் நான் பார்க்குறேன். பிஜேபி எங்களோட சேர்ந்ததால தான் நாங்கள் படுதோல்வி அடைந்தோம் அதிமுக மேடைகளில் முழங்கினார்களா? ஆமாம், ஜெயக்குமார் அவர்கள் இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு பிஜேபி உங்களோட இருக்கு. அப்போ படுதோல்வி அடைய போறீங்க, மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் தேர்தல் முகவர் கூட்டம் நடத்துறீங்க? அப்போ உங்களுடைய பிம்பம் என்ன, கட்டமைப்புகள் என்ன? அதை பார்த்தீங்களா? பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. யாரு? எடப்பாடி. யாரை நோக்கி? தாவேகா கொடியை நோக்கி. இது இங்க அத்தனை அசைவுகளும் நகர்வுகளும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி மட்டும்தான் இருக்குன்னு சொல்றேன். அவங்க சொல்றாங்க, ஆனா தமிழக வெற்றி கழகம் எதுவும் சொல்லலையே. தமிழக வெற்றி கழகத்துக்கு நீங்க தேவையில்லை, அதனால உங்களுக்கு எதுவும் பதில் சொல்லல. எல்லாத்துக்கும் பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லையே. ஓகே, புரியுதுங்களா? உங்களுக்கான வியூகங்கள் 1000 இருக்கலாம். நீங்க மறுபடியும் ஜெயிக்கணும்ன்ற ஒரே கொள்கையோட தான் இருக்கீங்களே தவிர்த்து மக்களை பாதுகாக்கணும், மக்களை காப்பாற்றும், மக்களுடைய குரவலைகள் நெரிக்கப்படுது, மக்கள் பிரச்சனையை தீர்க்கணும் எதுவுமே இல்லையா. நீங்க யாருக்கானவர் முதல்வர்? அதான் மக்களுடன். எந்த மக்களுடன் நீங்க இருக்கீங்க? அதை முதல் தெளிவுபடுத்துங்க. இப்ப தேர்தலே சந்திக்காத டிவிக்கே பார்த்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தல் வேலைகளை ஆரம்பிச்சிருச்சு திமுக, அப்படித்தானே? ஒட்டுமொத்த பயமும் இன்னைக்கு மைக்க பிடிச்சா ஒட்டுமொத்த அமைச்சர்களும் சொல்லக்கூடியதும் திமுகவும் துணை முதல்வரும் சொல்லக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் அவரை நோக்கி, தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி ஏன் வரணும்? எப்போ பேர் சொல்லி விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலை வரும்? விமர்சிக்கிறாங்க, ஓகே. அதாவது உங்களை யாரை திமுக இது வரைக்கும் யாரை அதிகமா விமர்சிச்சுக்கிட்டு இருக்கு இந்த 1.5 ஆண்டுகள்ல சொல்லுங்க. நீங்க நெறியாளர் தானே? எடப்பாடி அவர்களை விமர்சிக்கிறாங்க, அப்புறம் விஜய் அவர்களை விமர்சிக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், சாடை எறியாதவன் சர்வ முட்டாள். நீங்க யாரு? இப்போ யாரை விமர்சிக்கிறாரு? விஜய் தானே விமர்சிக்கிறாரு, தமிழக வெற்றி கழகத்தை தானே விமர்சிக்கிறாரு. பேர் சொல்லி, கட்சியினுடைய பேர் சொல்லி விமர்சி. அந்த அளவுக்கு பயம் இருக்குல்ல உங்களுக்கு? பேரை சொல்ற அளவுக்கு சொல்லுங்க பாப்போம். அந்த நிலை எப்ப வரும்? விர்ச்சுவல் வாரியர்ஸ் முடிச்சு விட்டுருவாங்க உங்களை. அதெல்லாம் நீங்க யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம், புரியுதுங்களா? திரும்பவும் சொல்றேன், பல இடங்கள்ல நான் கோடிட்டு காட்டினதுதான். யார் உன்னை அதிகம் விமர்சிக்கிறாரோ அவரே உன்னை கண்டு அச்சப்படுகிறார். ஃபெடல் காஸ்ட்ரோ சொல்றாரு, புரியுதுங்களா? இந்த முதல்வருக்கு தெரியும் ஃபிடல் காஸ்ட்ரோ யாருன்னா, தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது பெயர் சொல்லி, கட்சியினுடைய பெயர் சொல்லி விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலை. இதுக்கு முன்னாடி கலைஞர் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் 2005-6 காலகட்டங்களில் விஜயகாந்த் தேமுதிகங்கிற பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் 2014 நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் பேர் விஜயகாந்த் அவர்களுடைய பேர் வந்து சொன்னாங்க. கலைஞர் அவர்களே 2000 காலகட்டம் வரைக்கும் விஜயகாந்த் வீட்டுக்கு திமுக குடும்பங்கள் போச்சா, திமுக குடும்பங்கள் வீட்டுக்கு விஜயகாந்த் போனாரா? ரெண்டுமே நடந்தது. விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாதப்போ உதயநிதி அவர்கள் போய் பார்த்தாங்க. ஏன் ஸ்டாலின் வந்து பார்த்தாங்க. அதுவும் ரெண்டுமே வந்து நடந்தது. நான் திரும்பவும் சொல்றேன், அது அவர்களுக்கு ஒரு காரணம். 2 தலைவர்கள் சந்திச்சுக்கிட்டா என்ன சார் அவரை உடல்நிலை குறித்து பேசதான் வந்தீங்களா அப்படின்னு சொல்லி இன்றைய முதல்வர் அவர்கிட்ட கேட்கும்போது 2 தலைவர்கள் சந்திக்கும் போது அது மட்டும்தான் பேசணுமா அப்படின்ற ஒரு புள்ளியை வச்சுட்டு போறாரு. அப்போ அரசியல் இருந்தது. நீங்க சீட்டு பேரம் பேசுவதற்காக தான் விஜயகாந்த் நேரடியாக பயணம் பண்ணியிருக்க மாட்டார். அவர் தரப்புல கட்சியில இருந்து தான் ஆட்கள் பயணம் பண்ணியிருப்பாங்க. அதுதான் விஜயகாந்த். பேர் சொல்றதுக்கு தயங்கிறீங்கல்ல, பேர் சொல்லிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும் யோசிக்கிறீங்க. தைரியம் இருந்தா பேரை சொல்லுங்க. பிரச்சனை இப்படி வளர்த்து விடுறது நம்மளே ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன். அப்படி இல்லை. நீங்கள இப்ப அவங்களோட எண்ணம் என்னன்னா, நீங்களாம் ஒரு ஆளே இல்லை, பேரே உங்களுக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஆனா பேசக்கூடிய அத்தனையுமே அவரை நோக்கி தான். நாங்க அறிவு திருவிழா நடத்தினா என்ன, நடத்தலைனா என்ன, இது நேற்று வந்தவங்களுக்கு யாருக்கு ஏன் கஷ்டப்படுறாங்க, 4 நாள் கழிச்சு தான் அறிக்கையை கொடுக்குறாங்க, இதெல்லாம். ஏன்னா இப்போ யாரை பற்றி பேசுகிறீங்க? உங்களுடைய தூக்கத்தை விக்கிரவாண்டி வீசாலையில் அவர் மாநாடு நடத்தும் போதே நீங்கள் தொலைச்சிட்டீங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. இன்றைக்கி அவரை நோக்கி மட்டும்தான் உங்களால் பேச முடியும், வேறு என்ன இருக்க முடியும்? தேர்தல் முடிவுகள், அந்த பேர் சொல்றது, கட்சியினுடைய பேர் சொல்றது, இந்த மாதிரியான முடிவுகளை மாற்றுமா? ஒட்டுமொத்த ஒன்றியமும் அன்னைக்கு சிந்திக்கும் இந்த யாரு தாவேக்கான்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள்.